இப்போ துவரம்பருப்பு வடை போட போகிறோங்க இன்றைக்கி. இங்கே பாருங்கள், துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கு, அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோங்க. இப்போ அரைச்சிடலாங்க, அரைச்சிட்டு வடை போட்டுடலாம். இன்றைக்கி நம்ம துவரம்பருப்பு வடை போட போகிறோங்க. இங்கே பாருங்கள், துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கோம், ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதுங்க. இப்போ அரைச்சிட்டு வந்துடலாங்க, அரைச்சிட்டு வடை போட்டுடலாம். கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க பருப்பு. கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். அரிசி மாவு கொஞ்சம், வெங்காயம் மிளகா போட்டு போட்டுக்கலாங்க. உப்பு சேர்த்துக்கலாம், உப்பு கொஞ்சம். பாருங்க, வெங்காயம் போட்டு இன்றைக்கி நான் வத்தல் தான் போட்டுக்கேன், மிளகாய் வத்தல் போட்டு மாவெல்லாம் உப்புலாம் போட்டு கழிஞ்சு எடுத்துக்கிட்டோங்க. அரிசி மாவு கொஞ்சம் போட்டு இப்போ வடை போட்டுக்கலாம். இல்லாமா போட்டாச்சு. போட்டாச்சு, தட்டி போட்டுக்கிறது. நீங்கள் படி சொல்லுங்க, சித்தப்பா தானே தெரியுது. நல்லா முறுன்னு தட்டி போட்டுக்கணுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. துவரம்பருப்பு வடை முறு நல்லா ஒரு மீடியம் சைஸில் அப்படி தட்டி போட்டு பொரிச்சு எடுத்து கொஞ்சம் சப்பையாக தட்டிட்டா நல்லாயிருக்கும். மீடியம் சைஸில் தட்டிக்கிட்டு போட்டு எண்ணெய் காஞ்சிட்டு அடுப்பு கொஞ்சம் மீடியம். இப்போ எடுத்துருவோம். இப்போ எடுத்துட வேண்டியதான். எப்படி போட்டுட்டு இதெல்லாம் திருப்பி விட்டுட்டு வடை துவரம்பருப்பு வடை ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த முறுன்னு